நம்ம பொதுவாக ஒரு நியூ பைக் வாங்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த பைக்கோட சிசி என்னன்னு தான் பார்ப்போம். ஏன்னா சிசி வச்சு அந்த வண்டியோட கெப்பாசிட்டி என்னன்னு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ சிசி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த டயக்ராமில் 149 சிசி அப்படின்னு போட்டிருக்கு. அதோட ஸ்ட்ரோக் லென்த் போர் இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. சரி, ஃபஸ்ட்டு சிசி எப்படி நம்ம எடுக்கிறோன்னு பார்க்கலாம். இந்த டிடிசி டு பிடிசி இன் பிட்வீன் கேப்பில் இருக்கிற சிலிண்டர் வால்யூம் தான் சிசி, கெப்பாசிட்டி ஆஃப் இன்ஜின். அதுதான் சிசியாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க. சரி, சிலிண்டரில் ரெண்டு இருக்குது. ஒன்று கிளியரன்ஸ் வால்யூம், இன்னொன்று ஷிஃப்ட் வால்யூம். கிளியரன்ஸ் வால்யூம் வந்து மேலே இருக்கிற வால்வு, ஸ்பார்க் ப்ளக்கு இல்லைனா இன்ஜெக்டர், இது எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுக்குற கிளியரன்ஸ் வால்யூம். ஷிஃப்ட் வால்யூம் அந்த பிஸ்டன் மூமெண்ட்டுக்காக. இதில் கொடுத்துருக்கிற ஃபார்முலா வச்சு தான் ஒரு இன்ஜினோட சிசியை கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு இன்ஜினை புதுசாக டிசைன் பண்ணும்போது அந்த இன்ஜினோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு இதை வச்சு கால்குலேட் பண்ணி தான் அவங்க டிசைன் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த டிசைனில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா அதோட இன்ஜின் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டவுனும் ஆகும். நெக்ஸ்ட்டு கம்ப்ரஷன் ரேஷியோ. இதில் நல்லா பாருங்கள், 10 டைம்ஸ் இருக்கிறத 1 டைமாக கம்ப்ரஸ் பண்ணுறது. அதாவது இன்ஜின்குள்ளே அந்த ஏர் ஃபியூயல் மிக்சர் உள்ளே போனது அப்படியே கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. எப்படி நம்ம ஏர் கம்ப்ரஸரில் ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி உள்ளே இருக்கிற பெட்ரோல் ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. அப்போ இன்ஜின்குள்ளே அதிகமாக ஹீட் ஜென்ரேட் ஆகும். அந்த டைமில் ஸ்பார்க் ப்ளக் மூலமாகவோ இல்லை ஃபியூயல் இன்ஜெக்டர் மூலமாகவோ இன்ஜெக்ட் ஆகும்போது அதிகமாக பவர் கிடைக்கும். இதில் பாருங்கள், ஹை கம்ப்ரஷன் ரேஷியோ, லோ கம்ப்ரஷன் ரேஷியோன்னு இருக்குது. இது பெட்ரோல் இன்ஜினுக்கு. ஹை கம்ப்ரஷன் ரேஷியோவில் அதிகமாக ஹீட் ஜென்ரேட் ஆகுது, லோ கம்ப்ரஷன் ரேஷியோவில் கொஞ்சம் கம்மியாகும். அதிகமாக ஹீட் ஜென்ரேட் ஆகிறதுனால அதிகமாக நமக்கு பவர் கிடைக்கும். ஸோ இன்ஜினோட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி போட்டிருக்கேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட், வண்டியோட சிசி வச்சு எப்படி ஹெச்பி கால்குலேட் பண்ணுறாங்க, அதாவது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் சார்ட் தான் இது. நம்ம 100 சிசி பைக் வாங்குகிறோம்னா அதோட ஹெச்பி 5 இருக்கும். அதே மோட்டர் நம்ம எலக்ட்ரிக் மோட்டர் மாதிரி தான். நம்ம வாங்கும்போது 2 ஹெச்பி மோட்டார், 5 ஹெச்பி மோட்டார்னு வாங்குவோம், நமக்கு யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்